கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, அநேக தீமைகளை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நம் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யும் போது பல பாடுகள், உபத்திரங்கள் வரும். நீங்கள் யோசிக்கலாம், நான் மற்றவர்களுக்கு நல்லதுதானே செய்தேன், நன்மைதானே செய்தேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்திலே நல்லது செய்யும் போது அநேக பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் சகித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமானது. தேவன் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். நாம் நன்மை செய்து பாடுபட்டால் அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் அதிகமாய் நன்மை செய்ய நாம் முற்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. நாம் நன்மை செய்கிறோம் என்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது, நல்ல காரியம் செய்யும் போது அநேக பாடுகள், பிரச்சனைகள் வரும். அதை சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நன்மை செய்வோம். கர்த்தருக்காக நாம் பாடுபடும் போது சகித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நன்மை செய்வதற்கு ஏற்ற பலத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். நாம் அந்த பலத்தின்படி நன்மை செய்வோம், உதவி செய்வோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் செய்ய போகிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேணிகளுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திரத்தோடு, வறுமையோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவிக்கிற வரங்களினால் பிள்ளைகளை நிரப்புங்க. ஆவிக்கிற கனிகளினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அன்பின் வரங்களினால் நிரப்புங்க. ரிபா ராஷா லே தேனே கரதரபலாம், ரிபா கர ஷேகே லே தேனே கரதரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள் எல்லாற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லா தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியம். எங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா.
ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க. அப்படியே கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற தேவன், எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். நன்மை செய்து பாடுகள் வரும்போது அதை சகித்துக்கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க, கிருபையில தாங்க. உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.